ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்டில் லேஅவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் லேஅவுட்டை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மார்ஜின். இதில் மார்ஜினில் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின் செட் பண்ணிக்கிறது தான் இந்த மார்ஜின் அப்படின்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மல், இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சைஸு. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும், லெஃப்ட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், டாப்லேருந்து எவ்வளோ இருக்கணும், ரைட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், பாட்டம்லேருந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறது தான் நார்மல். நேரோல பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாருங்க, மேல 2.54 அப்படின்ற ரேஞ்சில் எல்லா இதுலயுமே இருக்கு. லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம் எல்லா சைடுமே. ஆனா நேரோல பாருங்க இந்த 1.27 தான் இருக்கு. அப்ப நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஒய்டு நிறைய, எந்த ஒய்டுனா இது எவ்வளவு ரேஞ்சுக்கு மேல இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஒய்டு. அப்புறமா நம்ம பாத்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்னு இருக்கும். இந்த கஸ்டமை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டாப்ல எவ்வளவு இருக்கணும், ரைட்ல எவ்வளவு இருக்கணும், பாட்டம்ல எவ்வளவு இருக்கணும், லெஃப்ட்ல எவ்வளவு இருக்கணும், இது மாதிரி எல்லாருமே டாப்பு பாட்டமு லெஃப்ட் ரைட்டு இது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நம்ம ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணிக்கலாம். இப்ப டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம இது பண்ண போறோம், இப்ப போர்ட்ரேட்ல வேணுமா லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரேட் அப்படின்றது என்னன்னா வெர்டிகலா இருக்குது. போர்ட்ரேட். லேண்ட்ஸ்கேப்ன்றது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்குது. இப்ப நம்ம பிளைனா யூஸ்வலா ஏ4 ஷீட்ல நம்ம ஒரு லெட்டரோ ஏதோ ஒன்று டைப் பண்றோம்னா அது பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்ரேட்ல தான் டைப் பண்ணுவோம். இப்போ ஒரு டேபிளோட கிரியேட் பண்றப்ப எனக்கு டேபிளோட லென்த் ஜாஸ்தி இருக்கு அப்படின்றப்ப நம்ம இந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா பேஜஸ். பேஜஸ்ல நிறைய சைஸ் இருக்கு. நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஏ4 ஷீட், அதாவது இந்த அளவு இருக்கு பாருங்க, 21 இன்ட்டு இந்த சைஸ்ல இருக்கும். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா லேஅவுட். இந்த லேஅவுட்லயும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ஹெட்டர் ஃபுட்டர் எந்த இதுல வரணும் அப்படின்றது வரதெல்லாம் தான் இந்த இது அதே மாதிரி பேஜ் அலைன்மெண்ட். வெர்டிகல் அலைன்மெண்ட்ல வேணுமா, சென்டர் அலைன்மெண்ட்ல வேணுமா, இதெல்லாம் இந்த இதுல வர்றது. இதெல்லாம் நம்ம செட்டிங்ஸை மாத்திட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். லைன் நம்பர்ஸ், லைன் நம்பர் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லைன் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உள்ளது பாத்தீங்கன்னா பார்டர்ஸ். பார்டர்ல பாத்தீங்கன்னா இப்ப பார்டர்ல எவ்வளவு திக்னஸ் வரணும் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு நம்ம பார்டரை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த திக்னஸ்ல அந்த அளவுல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இப்ப நன்ல இருக்கு, நான் இந்த பார்டரை நான் செலக்ட் பண்றேன், இப்படி வருது. இதெல்லாம் எனக்கு இந்த பார்டர்ல எப்படி இருக்கணும், ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்றது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அந்த ஸ்டைல எனக்கு எந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறோனோ அந்த ஸ்டைல் செலக்ட் பண்ணா இங்க ப்ரிவியூ காமிக்கும். கிளிக் பண்ணிட்டு ஓகே பிரஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்டர் இங்க செட் ஆயிடும். இதுதான் பார்டர். இப்ப நான் நன் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். நன் கொடுத்தோம்னா பார்டர் நமக்கு வராது. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்றதான் இந்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட். எந்த இதுல வேணுமோ நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைஸ். சைஸ் இப்போ வேரிய சைஸஸ் இருக்கு. இதை டிஃபால்ட்டா இப்போ A4ல நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு லீகல் லெட்டர் சைஸ்னா லெட்டர்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், லீகல் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இதெல்லாம் இந்த லீகல் டாக்குமெண்ட் இப்போ இதை பத்திரம்லாம் அடிக்கிறாங்களா, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் இந்த லீகல் சைஸ். ஒவ்வொரு சைஸை பொறுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை பொறுத்து நீங்க இந்த சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் காலம். காலம் அப்படின்றது என்னன்னா, இப்ப நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மல்டிபிள் காலமா தான் வந்து நமக்கு நியூஸ் பேப்பர் இருக்கும். ஒரே சிங்கிள் இதுல இருக்காது. ஸோ அது மாதிரியான ஃபார்மேட். இப்ப சிங்கிள் காலம்னா சிங்கிள் காலம் வரும். 2னா 2 காலமா பிரியும். ஆ 4னா 3னா 3 அது மாரி வந்து ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாரி அப்படியே பிரிஞ்சுட்டு வரும். இதுதான் வந்து காலம். அப்புறம் மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பேஜஸ் அந்த இது காலம் பார்த்தோம்னா, அந்த காலத்துல எப்படி வரும் அப்படின்றத குடுக்குறது தான் இந்த காலத்தோட இது. இப்ப இங்க முடிஞ்சோனே இப்படி மேல இருந்து ஸ்டார்ட் ஆயி வரும். ஸோ அது மாதிரியான அலைன்மென்ட்லாம் தான் இந்த இதுல இருக்குது. லைன் நம்பர் ஏதாவது வேணும்னா நம்ம லைன் நம்பர்ஸ் வந்து நம்ம குடுத்துக்கலாம். லைன் நம்பர்ஸ்ல வந்து ஒவ்வொரு லைனா நம்ம இது பண்ணோம்னா, நம்ம புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் மாரி நம்பர்ஸ் வந்து இதுல வந்து இதுவாகும். இந்த இது. அப்புறம் மேல வந்து பார்த்தோம்னா வந்து, அப்புறமா மெயினா வந்து பார்த்தோம்னா, நம்ம நேத்து வந்து 2 இது விட்டுருந்தேன். அந்த 2யும் இதுல சேர்த்து பார்த்துருவோம். இதுல வந்து பார்த்தோம்னா வந்து இன்சர்ட்ல போனோம்னு வச்சுங்களேன். இன்சர்ட்ல போனீங்கன்னா, என்ன ஆகும்னா வந்து இந்த டேபிள கிளிக் பண்ணுங்க. அப்புறமேல எக்ஸெல் ஷீட், ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம எக்ஸெல் ஷீட் ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு இது லேஅவுட் வேணும் நம்ம இதுல அப்படின்றப்ப, இந்த இத கிளிக் பண்ணோம்னா நமக்கு எக்ஸெல் ஷீட் ஃபார்மேட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். எக்ஸெல் ஷீட்ட பத்தி ஃபுல் இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து இதுல இது மாரி இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து, அதே இன்சர்ட்ல டேட் அண்ட் டைம் அத பத்தி பாத்துருவோம். இந்த டேட் அண்ட் டைம் அப்படின்றது எதுக்குன்னா, இப்ப நம்ம லெட்டர் டிராஃப்ட் பண்றோம். இப்ப வந்து டேட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் மேல வந்து பிளேஸ் மென்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம லெஃப்ட் அலைன்மென்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ முதல்ல நான் வந்து இந்த லெஃப்ட் அலைன்மென்ட் அப்படின்றதுக்காக லெஃப்ட் அலைன்மென்ட் முதல்ல நான் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் அலைன்மென்ட் நான் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து இன்சர்ட் போறேன். போயிட்டு வந்து டேட் அண்ட் டைம் அப்படின்றத கிளிக் பண்றேன். இந்த டேட் அண்ட் டைம்ல உங்களுக்கு இதுல வந்து எவ்வளோ ஃபார்மேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ, அந்த ஃபார்மேட்ட செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஜஸ்ட் ஓகேவ பிரஸ் பண்ணீங்கன்னா, இங்க வந்து அந்த டேட் வந்து இங்க வந்துரும். இதுதான் வந்து டேட். இதனோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.